Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 185. ஓபன் பண்ணா அந்த வில்ல பைய எனருவோட கப்பலை தான் காட்டுறாங்க. அது பாட்டுக்கு ஜம்முன்னு பறந்துட்டு இருக்கு. அந்த எனரு தான் நம்ம நமிய மிரட்டிட்டு இருந்தானே, இந்த மாதிரி நீ இந்த கப்பலை விட்டு போகணும்னா செத்து தான் போகணும்னு. நமிக்கும் காண்டாயிருச்சு. பின்ன இவங்க குரூ எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டான். அப்படி இருக்கும்போது உயிருக்கு பயந்து எப்படி இவங்க கூட எல்லாம் இருக்க முடியும்? அவளுக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதனால எழுத்து சண்டை போடலான்னு முடிவு பண்ணிட்டா. ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரியும், இவனை எழுத்து சண்டை போட்டெல்லாம் இவளால கண்டிப்பா ஜெயிக்க முடியாதுன்னு. ஆனா அதுக்காகவும் என்னால இந்த ஷிப்ல எல்லாம் இருக்க முடியாதுன்னு கொலவெறியோட யோசிச்சுட்டு இருப்பான். உடனே அவன் சரி ஓகேமா, உனக்கு இருக்க புரியல, இந்த ஷிப்பை விட்டு சேஃப்டியா போய் சேர்ந்தீங்கன்னா சரி. இவ்வளவு கான்பிடென்ட் இருக்குன்னா அந்த பதுக்கி வச்சிருந்த ரெண்டு எலிங்க மேல அவ்வளவு நம்பிக்கையானு கேட்பான். அதான் சஞ்சியும் உசோப்பும் ஏறி வந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்கள தான் சொல்றான். ஆனா நமிக்கு சுத்தமா புரியல. அங்க உசோப்பு பார்த்தா நடுங்கிட்டு இருப்பான். ஏன்னா கப்பல் ரொம்ப ஹைட்ல பறந்துட்டு இருக்கு. கொஞ்சம் எசக புசக ஆனாலும் அவ்வளவுதான், சங்கு கன்ஃபார்ம். திரும்பி போகலாம் முடியாதா சஞ்சி? அது மட்டும் இல்லாம அந்த வில்ல பயலும் மேலதான் இருக்கான். கண்டிப்பா நம்ம அங்க போயே தீரணுமாங்கிற மாதிரி கேட்பான். சஞ்சி கெத்தா முன் வச்ச காலை பின் வைக்க கூடாதா உசோப்பு, இன்னைக்கு ஒரு கை பாத்திரலாம், அவன் நம்ம கிட்ட தொக்கா மாட்ட போறான்பா. அடே நம்ம கிட்ட அவன் மாட்ட மாட்டான், நம்ம தான் அவங்க கிட்ட மாட்ட போறோம்பா. உசோப்புக்கு என்ன பயம்னா அந்த ஷிப் ரொம்ப பெருசா இருக்குல்ல, கண்டிப்பா அங்க 100க்கு மேல ஆள் இருப்பாங்க. சோ இவங்க மேல போனாங்கன்னா தூக்கி போட்டு துவன்னு துவச்சிருவாங்களோன்னு ஒரு பயம். அந்த கார்டுகளோட ஆளுகளை தனியா அடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த பிரீஸ்டிங்க இருப்பானுங்க, அதுக்கப்புறம் தான் அந்த கார்டு கிட்டே போகணும். அவனும் பயங்கரமான ஆளாச்சே. வேணாண்டா செஞ்சு இப்படியே விழுந்து கை கால் முறிஞ்சாலும் பரவாயில்ல, ரிட்டர்ன் போயிடலாமா. உசோப்பு என்னை விட நீ தாண்டா எல்லாத்திலையும் பிற்பாடா வந்திருக்க, உங்ககிட்ட தான் எல்லா டூல்ஸுமே பக்காவா இருக்குன்னு வேற சொல்லுவானா. ஏண்டா என்னன்னு இப்படி தொங்க விடுவேன்னு நினைச்சாடா இதெல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு சேஃப்டிக்கு ரெடி பண்ணி வச்சாண்டா. ஏண்டா என் உசுர வாங்குறேன்னு தேம்பி அழுவான். அதெல்லாம் இல்ல, வந்ததா இன்னும் ரொம்ப தூரம் நம்ம போய் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு மேல ஏறிடுவான். சரி இப்ப என்னதான்டா பண்ணுன்னு கேட்டா, கவலைப்பட்டா ஒண்ணு நடக்க போறது இல்ல, உள்ள நம்ம ரெண்டு பேருமே ஸ்பிளிட் ஆகி போவோம். அப்படி போனவங்க டெக்ல மீட் பண்ணுவோம். அங்கதான் நமி இருக்கா, சேஃப்டியா வந்து சேரும்பா. எது தனியா போகணுமான்னு உசோப்புக்கு அள்ளு விடும். ஆஹா கழட்டி விட்டானே கபோதி, கப்பல்ல எத்தனை எனிமிஸ் இருக்காங்கன்னே தெரியல, தனியா போனா ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஆச்சே, எதுக்கு நீ இப்படி கழட்டி விட்டு போற, உனக்கு மனசாட்சியே இல்லையாடா மாங்கானு கத்துவான். சஞ்சய் என்ன சொல்லுவான், ரெண்டு பேரும் ஒன்னா போனா கண்டிப்பா ரெண்டு பேருமே காலி ஆயிருவோம், தனித்தனியா போனா வாச்சு யாராச்சும் ஒருத்தர் நமிய காப்பாத்திட்டு ரிட்டர்ன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல கண்டிப்பா ஒருத்தர் சாகருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவானா. பண்ணே உசோப்பு, அடா பாவி நமி கண்டி உன் உசிரிய சாக்ரிஃபைஸ் பண்ண போறியா, அந்த காடு கிட்ட போய் சண்டை போட்டு உன் உயிரை விட போறியா, ஏன்டா அப்படி பண்ற, நமி கேண்டி ஏன் இவ்வளவு பண்றன்னு கேட்ட உடனே நம்ம சஞ்சய் அப்படியே திரும்பி, ரெண்டு பேர் நல்லா இருக்கணும்னா ஒரு உயிர் போறது தப்பு இல்லம்மா. என்னடா நீ கேட்டா, சஞ்சிய நமியும் நல்லா இருக்கணுமாமா, உசோப்பு இவங்களுக்காண்டி உசுர தியாகம் பண்ணுமாமா. என்னடா சொல்ற, என்ன சொல்ற சண்டாள பயல, நீ வாழ்றதுக்கு நான் ஏன்டா சாகணும்னு முழிப்பான். அவன் நமி இதோ வந்துட்டேன்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடுவானா. கடைசியில இவனுக்கு நம்மள பலிக்கடா ஆக்கிட்டானேன்னு இவனும் பின்னாடியே ஓடுவான். இங்க இந்த எனரும் அவங்கள பத்தி தான் சொல்லிட்டு இருப்பான். உன்னை காப்பாத்த அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க, பாவம் என்ன ஆகுமோ தெரியலமா. நமிக்கு யார் இவளை காப்பாத்த வந்துட்டு இருக்கான்னு ஒண்ணுமே புரியல. லூஃபியால இப்ப இருக்க நிலைமைக்கு கண்டிப்பா மூவ் பண்ண முடியாது, கப்பல்ல ஏறி இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கன்னா யாரா இருக்குன்னு புரியலன்னு மூச்சிட்டு இருப்பாளா. அந்த டைம் அவன் லைட்னிங்க வச்சு ஒரு அடி அடிப்பான். அப்படியே அதுல இருந்து ஒரு பல்ட்டியை போட்டு எஸ்கேப். அவன் தெளிவா சொல்லிடுவான், யாராச்சும் காப்பாத்த வந்தா மட்டும் உன்னைய காப்பாத்திடுவாங்கன்னு அர்த்தம் இல்ல, நான் இப்ப அவங்களுக்காண்டி தான் வெறியோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்பா. இங்க நமிக்கு உள்ளுக்குள்ள அள்ளு விடுது, ஆனாலுமே இவனை ஏதாச்சும் பண்ணணும்னு பின்னாடி அந்த ராட மறைச்சு வச்சுக்கிட்டு இருப்பான். இப்போதைக்கு அவளோட ஒரே ஹோப்பு இந்த மாதிரி அவன் அட்டாக் பண்ணும் போதெல்லாம் ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆறது மட்டும்தான். ஆனா இங்கே இப்படியே இவ ஜம்ப் பண்ணிட்டே இருந்தானா கண்டிப்பா செத்துருவா. லைட்னிங்க்கு எதிரா ஏதாச்சும் பண்ணி நம்மளால எஸ்கேப் ஆக முடியுமான்னு பயங்கரமான யோசனை. எங்க சஞ்சு டோர் எல்லாம் உடைச்சுக்கிட்டு உள்ள வருவான். அங்க பார்த்தா ஏகப்பட்ட மெக்கானிசம் இருக்கும். அப்படி உள்ள வரும்போது தான் ஒரு விஷயத்தையே நோட் பண்ணுவான். அங்க இருக்கிற கோல்டு ராட்ல ஃபுல்லா எலக்ட்ரிசிட்டி அப்படியே பாஸ் ஆயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தான் மேட்டரே புரியுது, இந்த மாதிரி மிஷினை வச்சுதான் அந்த மூதேவி ஓட்டிட்டு இருக்கான்னு. இந்த மாதிரி எல்லாம் மிஷின் ஒர்க் ஆச்சுன்னா அவனுக்கு வேலைக்கு ஆளுங்க தேவையே இல்லையே அப்படின்னா கண்டிப்பா அவன் ஆளுகளையே பொழந்து இருப்பான்னு சஞ்சய் கிரேட்டா கண்டுபிடிப்பான். இங்க உசோப்பு ஐயோன்னு வீதியிலேயே வருவான். ஏன்னா உள்ளுக்குள்ள இருந்து திடீர்னு ஒரு 10 பேர் வந்து அட்டாக் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவான். ஆனா அவன் பார்த்த வரைக்கும் இந்த ஷிப்ல யாருமே இல்ல, பட் இருந்தாலுமே உள்ளுக்குள்ள வீதி எவனாச்சும் புசுக்குன்னு வந்து அட்டாக் பண்ணிடுவானு. ஆனா என்ன பையன் இது வரைக்கும் இந்த மாதிரி ஷிப் எல்லாம் பறந்து கேள்விப்பட்டதே இல்லையாமா. உள்ளுக்குள்ள இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது ஏதோ பேய் பங்களா மாதிரியே இருக்கு. ஒருவேளை இங்க ரன் ஆயிட்டு இருக்க எக்யூப்மெண்ட்ஸ்ல ஏதாச்சும் ஃபால்ட் ஆச்சுன்னா கீழே விழுந்துருமோன்னு அதுக்கு ஒரு பயம். இதுல வேற நமி இன்னும் மேலதானே இருக்கா, அவ்வளவு தூரம் மேல போனா அங்க இருந்து ஜம்ப் பண்ண முடியாது. ஐயோ எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியலையேன்னு புலம்பிக்கிட்டே ஓடுவான். கொஞ்ச நேரத்துக்குள்ள அவனுக்குள்ள எத்தனை கேள்வி. ரொம்ப பயந்தா இப்படித்தான் உள்ளுக்குள்ள கேள்வியா கேட்கும் போல. எங்க நம்ம ரோபின் எப்பவுமே கைய தானே வர வைப்பா, இந்த டைம் காலை வர வச்சு அடிப்பட்ட எல்லாத்தையுமே அங்க இருந்து தூக்கிட்டு போவா. ஸ்கை பார்த்தா பயங்கர டார்க்கா மாறிக்கிட்டே போகுது. இதே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பா அதோட விளைவும் படு பயங்கரமா இருக்கும். கோல்டு பெல்லையும் அவன் எடுத்துட்டான்னா அவனை தடுத்து நிறுத்தவே முடியாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாளா. இங்க ஏஞ்சல் ஐலாண்ட்ல இன்னும் ஓடிட்டே தான் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அங்க இருக்கிற போட்ல பூரா ஏறுவாங்க, எல்லாமே ஃபுல்லு. என்ன ஏத்துங்கன்னு ஒரே கலவரம். எப்படியாச்சும் இவங்க சேஃப்டி
சேஃப்டியா ஒயிட் சீக்கு போய் சேர்ந்தே ஆகணும். சோ அதனாலேயே வேகமா கிளம்புவாங்க. அந்த டைம் அப்போ அந்த மேல பறந்துட்டு இருக்க கப்பலை பார்க்கும் போதும் பீதியா இருக்கும். இங்க ஷாண்டியன்ஸ் வில்லேஜ்ல இன்னும் எல்லாருமே கிளம்பல. ஒரே டிஸ்கஷன் தான். என்னன்னா இவங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்கன்னா இவங்களோட வாரியர்ஸ் எல்லாம் அப்பர் யார்டுல எனரு கூட சண்டை போட போயிருக்காங்கல்ல, அவங்கள விட்டுட்டு போன மாதிரி ஆயிருமே. சோ அவங்களையும் கூட்டு போலாங்கிற மாதிரி சில பேர் சொல்லுவாங்களா. அவங்களுக்கு தெரியல அங்க எல்லாருமே செத்துட்டாங்கன்னு. அங்க இருந்த பெரியவர் தான் நம்ம வெயிட் பண்ண தேவையில்ல, கிளம்பலாம் பாரு. ஏன்னா அங்க சண்டை போடுறவங்க எல்லாருமே வாரியர்ஸ், ஒன்னும் குழந்தை இல்ல. அவங்களுக்கு வர பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிக்கணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க மேல நம்பிக்கை வச்சு எல்லாருமே கிளம்புங்க, எப்படியும் எனரு இந்த மொத்த இடத்தையுமே அழிச்சிருவான்னு அடிச்சு சொல்லுவாரு. ஏன்னா அந்த எனரு அவனோட ஹோம்லேண்ட் பிர்காவையே அழிச்சிட்டு தான் இங்க வந்திருக்கான். அவன் பிறந்து வளர்ந்த லேண்டையே அழிக்கும் போது இந்த லேண்ட் எல்லாம் ஏமாத்திரம். சோ உயிரோட இருக்கணும்னா சீக்கிரமா எல்லாருமே இங்க இருந்து தப்பிச்சு ஓடுங்க, இல்லன்னா சங்கு கன்ஃபார்ம் பாரு. எல்லாம் அடிச்சு புடிச்சு ஓடுவாங்க. இவருக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, அங்க எல்லாருமே சண்டை போட்டு செத்துட்டாங்கன்னு. ஏதோ வைப்பர் அவனால முடிஞ்சதா பண்ணா, அவன் பண்ண வரைக்கும் போதுங்கிற மாதிரி யோசிப்பாரு. இங்க கொனிஸ் பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ப்ளூ சீக்கு வந்தாங்களே அந்த விஷயம் தான். கொனிஸுக்கு தெரிஞ்சு எல்லா பஞ்சாயத்துமே இந்த காட்டுக்குள்ள இருந்து தான் நடந்துட்டு இருக்கு. அது ஏன் என்னன்னு இவளுக்கு புரியல. அவளுக்கு இங்க வெயிட் பண்ணவும் கடுப்பா தான் இருக்கு. பட் என்ன பண்றது, அவங்க வந்தாங்கன்னா ஹெல்ப் பண்றதுக்கு யாராச்சும் இங்க ஒருத்தர் இருக்கணும்ல. அதனால கடுப்போட அந்த பாக்ஸ கட்டி பிடிச்சிக்கிட்டே நின்னுட்டு இருப்பா. அதே நேரம் இங்க நம்மளுங்க மேல இருந்து கீழே பொத்துன்னு வந்து விழுந்தாங்கல்ல, அதுல பார்த்தா அந்த பியர் பேர்டு வந்து பேன்னு கிடக்கும், எந்த ஒரு அசைவுமே இல்ல. ஐசா தான் ஏந்திரின்னு சொல்லி உட்கார்ந்து அழுன்னு அழுதுட்டு இருப்பா. அந்த டைம் லூஃபி கத்துற சவுண்ட், ஏ ஐசா ஐசா இங்க வாமான்னு. ஏண்டா லூசு பையல எங்க இருக்கேன்னு கேட்டா இங்கதான் இருக்கேன்மா. சுத்தி பார்த்தா எல்லா இடமும் போக, இங்கதான் இருக்கும்னு சொன்னா அவ எங்க போய் தேடுவா. அப்ப அங்க ஒரு இடத்துல லைட்டா புகை கலையும், அப்படியே பல தங்கம் மின்னிட்டு இருக்கும். அவ்வளவுதான் அடிச்சு புடிச்சு குடுன்னு போய் பார்த்தா கை ஒரு சைடா மாட்டி அந்த பக்கமா போயிருச்சு. தலை அங்க இருக்க கல்லுக்குள்ள போய் மாட்டிட்டு இருக்குது. உடனே நம்மால ரெண்டு காலையை ஸ்ட்ராங்கா கீழே வச்சு அப்படியே அந்த பாலை தூக்கி பிடிச்சுக்கிட்டு, என்னால அந்த பாலை ரொம்ப நேரத்துக்கு ஹோல்டு பண்ண முடியாதும்பா. அப்புறம் ஏன்டா தூக்குற வெண்ணன்னு வண்டியா திட்டுவா. நம்ம இப்ப ரோபின் சொன்ன இடத்துக்கு போலாம்பா, ஆனா கண்டிப்பா நான் எனருவ விடவே மாட்டேன்பானா. சரி போலான்னு அவளும் சொல்லுவா. உடனே நம்மால என்ன அவ்வளவு சீக்கிரத்துல ஸ்டாப் பண்ண முடியும்னு நினைக்கிறியாடா, நீ இப்ப கப்பல் எடுத்துக்கிட்டு எந்த பக்கம் போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அங்கதான்டா வந்துகிட்டு இருக்கேன் டோலாக்கு மண்டையான்னு நம்மால வெறித்தனமா சொல்றதோட அந்த எனருவோட கப்பலை தான் காட்டுறாங்க. அங்க அவன் லைட்னிங் வச்சு அட்டாக் பண்ணுவான். நம்ம நம்பி அவ கையில வச்சிருக்க ராட வச்சு அப்படியே டைவர்ட் பண்ணி விடுவா. அவனுக்கு அதை பார்த்துட்டு சிரிப்பா வரும். ஏன்னா இந்த மாதிரி சின்ன வேலையெல்லாம் பண்ணி எவ்வளவு நேரத்துக்கு தான் எஸ்கேப் ஆவா. அவளுக்கு ஷாக் என்னன்னா இது ஒர்க் ஆகும்னு அவ எதிர்பார்க்கவே இல்ல. அவன் இப்படி எல்லாம் ஒரு டூல் ப்ளூ சீல இருக்கான்னு கிண்டல் பண்ணிட்டு லைட்னிங்க வச்சு கண்டமேனிக்கு அடிப்பான். அவ தண்டர் போல்ட்னு சொல்லி அந்த ராட வச்சு அந்த லைட்னிங்க வேற பக்கமா அடிச்சு திருப்பி விடுவா. லைட்னிங்க்கு வேற பாத்த கிரியேட் பண்ணி தள்ளி விடுறிய, பரவாயில்ல. வெதரை பத்தி நல்லா தெரிஞ்சவங்களால மட்டும்தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண முடியும். உனக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு போலன்னு சொல்லிட்டு பயங்கரமா லைட்னிங் எடுப்பான். ஓரளவுக்கு பவர்னா நம்பி சமாளிப்பா. ஓவரா லைட்னிங் பவர் எல்லாம் வச்சு அடிச்சான்னா அவளால ஒண்ணும் பண்ண முடியாது. பாத்தியா உனக்கே தெரிஞ்சு போச்சு, சரி இதோட நீ காலி, எனிமேட் தொல்ல பண்ணாதன்னு சொல்லிட்டு லைட்னிங் பவரை பயங்கரமா எடுப்பான். அவ கன்ஃபார்மே பண்ணிட்டா சோலி முடிஞ்சேன்னு. அந்த டைம் தான் உசோப் என்ட்ரி கொடுத்து ஸ்பெஷல் அட்டாக்னு சொல்லி எக்ஸ்ப்ளோடிங் ஸ்டார் அட்டாக் பண்ணுவான். அது எனரு மேல பட்டு அந்த லைட்னிங் அப்படியே டவுன் ஆயிரும். அவன் அப்படியே கொலை வெறியில முறைச்சுக்கிட்டே நிப்பானா. ஐயோ அவசரப்பட்டு அடிச்சிட்டோமோ, என்ன மன்னிச்சு மயில் ஆடுமா. நமி இவன் வருவான்னு எதிர்பார்க்கவே இல்ல. எனரு பார்த்துட்டு நீ அந்த போட்ல இருந்தவனாச்சே, உனக்கு என்னடா இங்க வேலைமா, அது தெரியாம வழி மாறி வந்துட்டேங்க. ஆமா சஞ்சி எங்கன்னு சுத்தி முத்தி தேடுவான். அவனும் இங்க வந்திருக்கானான்னு நம்பி முழிப்பா. இவனுக்கு முன்னாடி ஓட ஆரம்பிச்சவன் இன்னும் இங்க வந்து சேரல. இப்ப தன்னந்தனியா அந்த வில்ல பையகிட்ட மாட்டிட்டான்னு உசோப்புக்கு நல்லா தெரியுது. உடனே உடம்ப முறுக்காக்கி கண்ணுல வெறியேத்தி அப்படியே கொலை வெறியோட அவனை லுக்கு விடுவானா. அந்த எனரு கேஷுவலா லுக்கு விடுவான். சரி அடுத்த அட்டாக் ஏதோ பெருசா பண்ண போறான்னு பார்த்தா பாய் நான் போயிட்டு வரேன்னு கதவை மூடிட்டு ஓடிடுவான். நம்பி வண்டியா திட்டுவா. அட எடுபட்ட மொல்ல மாதிரி பையில குறுக்க வந்து கோர்த்து விட்டு போயிட்டியாடான்னு. உசோப்பு கதவை மூடுனானே தவிர அவன் ஓடல. உள்ளுக்குள்ள அவ்வளவு பயம் இருக்கு. ஆனாலும் அவனுக்கே அவன் தைரியம் சொல்லுவான். உசோப்பு எதுக்காக நம்ம ஓடணும், நம்ம யாருன்னு அவனுக்கு காட்டிய தீரணும்னு கதவை திறந்து டே வெண்ணே நீ கடவுள்னா பெரிய ஆளாடான்னு கத்துவான். காட்டுத்தனமா லைட்னிங் அடிக்குமா, அதுல இருந்து அடிச்சு புடிச்சு எஸ்கேப். அவனும் விடாம அட்டாக் பண்ணுவான். பல்ட்டி அடிச்சு எஸ்கேப் ஆவான். அப்ப நம்பி பார்த்துட்டு ஆமா இப்ப நான் என்னடா பண்ணணும்னு கேப்பா. வேற என்ன நீ எப்படியாச்சும் காப்பாத்துமா, செவனியோட ஒண்ணு வச்சு வீணா போன வெட்டி பையல நீ தாண்டா என்னைய காப்பாத்தணும், என்ன காப்பாத்த சொல்றேன்னு கத்துவா. எனக்கே என்ன பண்ணுன்னு தெரியலமான்னு புலம்புவானா. அந்த டைம் எனரு அட்டாக் பண்ற கண்டி அப்படியே பக்கத்துல வருவான். உடனே நம்மளுக்கு சமாளிப்பாங்க. நம்மள காப்பாத்த யாரு வரணும், அதான் காடே இங்க இருக்காரு, அப்புறம் என்ன பஞ்சாயத்துன்னு கேட்பான். ஆனாலும் அவன் விடாம லைட்னிங் வச்சு அடிப்பானா. நம்மளுக்கு தெரிச்சடிச்சு ஓடுவாங்க. அந்த டைம் முசோப்பு நம்பி கிட்ட லூஃபியோட கேப் இருக்கதா பாப்பான். அவன் நடந்த மேட்டரை பூரா சொல்லுவா. இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தான், ஆனா அந்த கிறுக்கு போய் அவனை அடிச்சு தெரிய விட்டுட்டான். பட் இருந்தாலும் அவன் சாகலன்னு சொல்லுவா. இப்ப என்ன பிரச்சனைனா இந்த சண்டை கிரவுண்ட்ல நடந்துச்சுன்னா கண்டிப்பா லூஃபி ஏதாச்சும் பண்ணி வந்து ஹெல்ப் பண்ணிடுவான். ஆனா இவங்க இருக்கதோ ஸ்கைல, சோ கண்டிப்பா இவ்வளவு தூரம் வந்து லூஃபி ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்ல முடியாது. ஆனா அதுக்காக என்னாலலாம் இவங்கிட்ட சாக முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பானா. அந்த டைமுங்கும் போது காட்டுத்தனமா லைட்னிங் வந்து அடிக்கும். ரெண்டு பேருமே தெரிச்சிருவாங்க. நம்பி பயங்கரமா நடுங்குவா. அந்த டைம் தான் உசோப் ஒரு ஐடியா கொடுப்பான். என்னன்னா அங்க டிஸ்சார்ஜ் டியூப்ஸ் இருக்கும், அது கிட்ட போய் நின்னுகிட்டா அவனால பெரிய பெரிய அட்டாக் எல்லாம் பண்ண முடியாது, ஈஸியா எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்பி ஒரு ஐடியா கொடுப்பா. என்னன்னா அவன் இங்க வரும்போது வேவர தூக்கிட்டு வட்டான்ல, அதை யூஸ் பண்ணி இங்க இருந்து ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆயிடலாம், அதை விட்டா நமக்கு வேற வழியே இல்லம்பா. உசோப்புக்கு சம பீதி ஆகும். பின்ன இவ்வளவு ஹைட்ல இருந்து அந்த வேவர்ல ஜம்ப் பண்ணா என்ன ஆகுறது. ஆனா ஒரு பிளஸ் இருக்கு. என்னன்னா இந்த ஐலாண்டோட சென்டர்ல கிளவுட் ஏரியா கொஞ்சம்
கொஞ்சம் இருக்குது. இவங்க அதுல போய் விழுந்தாங்கன்னா சாகாம எஸ்கேப் ஆயிடலாம். இத சொல்லிட்டு இருக்கும் போதே உசோப்ப காட்டுத்தனமா அட்டாக் பண்ணுவானா, நம்மால அதுல இருந்து எப்படியோ ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆறாங்கிற பேர்ல ரொட்டேஷன்லாம் போட்டு கப்பல்ல போய் இடிச்சு பர்த்னே விழுவான். மண்டை இடிச்சு வாய் மூஞ்சி பூரா ரத்தம். சரி ரைட், இப்ப எஸ்கேப் ஆக வழி கிடைச்சிருச்சு. நமிய போய் வேலையை பார்க்க சொல்லிட்டு இவன் அந்த கார்டை டைவர்ட் பண்ற வேலையை பார்ப்பான். டேய் கார்டு, முடிஞ்சா என்கிட்ட வாடா ஃப்ராடு அப்படின்னு போஸ் எல்லாம் கொடுப்பான். என்ன காலுக்கடியில ஆணி ஒண்ணு குத்திருச்சு, வலி தாங்க முடியேன்னு சொல்லிட்டு இருப்பான். நமி அதை கேட்டுட்டு கேட்கும் போதே ரொம்ப பயங்கரமா இருக்கே, குத்துனா என்ன ஆகும்பா, இப்ப இது ரொம்ப முக்கியம், சீக்கிரம் போய் வேலையை பாருன்னு பத்தி விட்டுட்டு இவன் லூசு மாதிரி புலம்பிட்டு இருப்பானா. பொசுக்கன்னு எனரும் மண்டையோட ஒரு அடி திருச்சி அடிச்சு போய் விழுவான். உடனே நமி ஐயோ அசால்ட்டா அடிச்சு போட்டானே, சட்டு புட்டுன்னு இங்க இருந்து எஸ்கேப் ஆற வழியை பார்க்கணும், இதை விட்டா வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு அந்த வேவர் எடுத்துக்கிட்டு வேகமா போவா. அங்க அந்த எனரு உசோப்ப போட்டு மிதி மிதின்னு மீச்சிக்கிட்டு இருப்பான். இங்க கரெக்டா நம்பி ஓரமா போய் நின்னுட்டு எல்லாமே ரெடி சீக்கிரவான்னு சொல்லிட்டு திரும்புவா. அந்த டைம் காட்டுத்தனமான லைட்னிங். என்னடான்னு பார்த்தா லைட்னிங் நம்ம உசோப் மேல இறங்கிட்டான். அவ்வளவுதான், பைய கருகி போய் பர்த்னே விழுவான். அதோட விட்டா பரவாயில்லையே, என்கிட்ட இருந்தெல்லாம் உன்னால எஸ்கேப் ஆக முடியாது கண்ணு, அவ்வளவு சீக்கிரத்துல உன்னைய விட்டுருவனா நானு, ஒரு காடு கிட்டே நீ கேம் விளையாண்டுட்டு இருக்க, உன்னை செய்யாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடிச்சு புரண்டு வேகமா வந்து நம்ம உசோப் கிட்ட கையை கூட இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு கையை நீட்டிட்டே வருவான். அவனால முடியல, பட் இருந்தாலுமே கஷ்டப்பட்டு கையை தூக்குவான். அந்த கையையுமே அந்த எனரு பையன் அவன் ராட வச்சு அமுக்கிடுவான். அதோட விடல, அப்படியே பயங்கரமா லைட்னிங் எடுத்து உசோப் ஒரு மிதி அவன் நேரா நமி மேல போய் விழுவான். உடனே அவன் எடுத்த லைட்னிங் வச்சு அடிக்க போவானா. அந்த டைமுங்கும் போது இடையில நம்ம சஞ்சி வந்துருவான். அடே சஞ்சின்னு நமி பாத்துட்டு இருக்கும் போதே உசோப் நிக்காத போன்னு புடிச்சு முறுக்குவான். அவங்க சல்லுன்னு எஸ்கேப். ஆனா அந்த எனரு தார்னு சொல்லி அவன் பவரை வச்சு மொத்தமா அடிப்பான். அது டைரக்டா நம்ம சஞ்சி மேலதான் அடிக்கும். இங்க நமி நம்ம சஞ்சியை விட்டு போறோம்னு கத்துவா. அவன் எப்படியாச்சும் தப்பிச்சிருவான், அவனை பத்தி எல்லாம் கவலைப்படாதுன்னு இவங்க அந்த கப்பல்ல இருந்து ஒரு ஜம்ப், அவ்வளவுதான் இவங்க எஸ்கேப். ஆனா சஞ்சி மேல டைரக்டா லைட்னிங் அடிச்சதுனால பைய கருகிருவான். ஆனாலுமே ஸ்டைலா எனருவை கூப்பிட்டு நான் சிகரெட்டை பத்த வைக்க தான் குறுக்க வந்தேன்ட்டு அப்படியே ஊதுவான். உடனே எனருவும் அப்படியே நக்கலா கேப்பானா, நீ பண்ண வேலைக்கு கண்டிப்பா உன்னை வச்சு செய்யாம விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அப்படியே பொதகடியில் கீழே விழுவான். சரி ரைட்டு, எல்லா பஞ்சாயத்தும் ஓவர்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியா போவான். அந்த டைமுங்கும் போது கப்பல் கடமுடன்னு ஆடும். என்னடான்னு பார்த்தா மேல போயிட்டு இருந்த அந்த பிளாக் கிளவுட் ஸ்டாப் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் ஷிப்பும் ஒரு ஓரமா சரிஞ்சுக்கிட்டு போகுது. அப்பதான் எனருக்கே ஸ்ட்ரைக் ஆகும். உன்னை விட மாட்டேன்னு சொன்னால நம்ம சஞ்சி, அப்ப இவன் தான் அந்த வேலையை பார்த்து விட்டானான்னு அப்படியே மிரண்டு போய் அவன் கப்பலை லுக்குறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.